வணக்கம் நண்பர்களே. செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்காக யூஸ் ஆகிறது மாதிரி தினமும் காலையிலையும் ஈவினிங்கும் நம்ம 5 கொஷின் போட்டிருக்கோம். நேற்று 2 காலையில் ஒரு 5, ஈவினிங் ஒரு 5ன்னு 10 கேள்வி போட்டிருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக 11வது கேள்வி. ஒரு செங்கோண முக்கோணத்தில் இரு குறுங்கோணங்களின் கூடுதல். ஒரு செங்கோண முக்கோணம்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோணம் என்னவாக இருந்துரும்னா செங்கோணமாக இருந்துடும். மற்ற ரெண்டும் குறுங்கோணமாக தான் இருக்கும். கரெக்டாக மொத்தமாக ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா 180 டிகிரி வரும். அப்போ செங்கோணம் ஒன்று 90 டிகிரி போயிடுச்சுன்னா மீதி இடத்தையும் கூட்டினா கண்டிப்பாக எத்தனை டிகிரி வரும் அப்படின்னா 90 டிகிரி வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 90 டிகிரி. சரிங்களா? இது டைரெக்டாக அப்படியே லாஜிக் தெரிஞ்சு அப்படியே போகிறது மாதிரியான கொஷின். மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சம்ம அப்ளை பண்ணி சொல்கிறது மாதிரி இருக்கும். 12வது கேள்வி பாருங்கள். 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோட்டின் நீளம் காண்க. தொடுகோட்டோட நீளம். நான் உங்களுக்கு வட்டத்தில் இருக்கிற தொடுகோடுகளை பற்றின கான்செப்ட்லாம் வச்சு தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். இதில் கேட்டிருக்கக்கூடிய 2 3 கேள்வி அந்த தொடுகோடை வச்சு சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, இது ஒரு வட்டம் இருக்குது. வட்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளியிலிருந்து ஒரு வட்டத்துக்கு தொடுகோடு இப்படி வரைகிறோம் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறது 3 சென்டிமீட்டர் ஆரம். இது ஆரம் 3 சென்டிமீட்டர். தொலைவு புள்ளி இருக்கக்கூடிய தொலைவு பார்த்தீங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர். அவங்க கேட்டிருக்கிறது இந்த தொடுகோட்டோட நீளம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 90 டிகிரி வரும். இது ஒரு செங்கோண முக்கோணமாக வரும். கரெக்டாக இந்த இடத்துல எத்தனை டிகிரி வரும்னா 90 டிகிரி. நான் தொடுகோடுகள் டாபிக் போடும்போது இதை பற்றின விளக்கத்தெல்லாம் சொல்கிறேன். அப்போ இங்கே 90 டிகிரினா இது கர்ணம் ஆகிடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னங்கிறது தான் கேள்வி. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 25ல் 9 போயிடுச்சுன்னா 16. 16க்கு ரூட் எடுக்கணும். கரெக்டாக? ஏன்னா 16 எதனுடைய ஸ்கொயர்னு பார்க்கணும். 16 எதோட ஸ்கொயர்னா 4ஓட ஸ்கொயர். அப்போ இந்த தொடுகோட்டோட நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 4 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ. சரியா? கேள்வி எண் 13. அருகில் உள்ள படத்தில் முக்கோணம் ஏபிசி ஆனது ஒரு வட்டத்தை தொட்டுக்கொண்டு வட்டத்தை சுற்றி அமைந்துள்ளது எனில் பிசியின் நீளத்தை காண்க. இது பாருங்கள், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். இது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தை சுற்றி நம்ம ஒரு முக்கோணம் போடுறோன்னா இந்த ஆஃப் என்ன இருக்கோ அதே யூனிட் தான் இதுவும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது 3 சென்டிமீட்டர்னா இதுவும் 3 சென்டிமீட்டர். அது மாதிரி இந்த பக்கம் இது 4 சென்டிமீட்டர்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த சைடும் 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ இது 4னா இதுவும் 4. இப்போ இதில் பாருங்கள், இது மொத்தமாக 9ன்னு சொல்லிட்டாங்க. அதில் இந்த பாதி 3. அப்போ இது என்னவாக இருக்கும்? 9ல் 3 போயிடுச்சுன்னா 6. இந்த சைடு என்னவோ அதே தான் இங்கே கீழேயும் இருக்கும். அப்போ இது 6னா இதுவும் என்ன வந்துடும்? 6. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பிசியுடைய நீளம். பிசின்றது இந்த சைடு பாருங்கள். இது வரைக்கும் 4, இது ஒரு 6. அப்போ 4 + 6 = என்னவாயிடும்னா 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் பிசியோடைய நீளம். ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்ததாக 14. 2 பொதுமைய வட்டங்களின் ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் ஆகும். ஒரு வட்டத்தின் நாணானது மற்றொரு வட்டத்திற்கு தொடுகோடாக அமைந்தால் அவ்வட்டத்தின் நாணின் நீளம் காண்க. பாருங்களேன், 2 வட்டங்கள் சொல்லியிருக்காங்க. பொதுமைய வட்டங்கள் கோசென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் அப்படின்வாங்க. சென்டர் வந்து ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்கும். இதோட ஆரங்கள் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஒரு வட்டத்தின் நாணானது மற்றொரு வட்டத்திற்கு தொடுகோடு. இந்த வட்டத்துக்கு இப்படி ஒரு நான் வரைகிறேன் அப்படின்னா அது இதுக்கு தொடுகோடாக அமையும். தொடுகோடுன்னா அந்த வட்டத்தை தொட்டுக்கிட்டு போகக்கூடிய கோடு. இந்த 2 வட்டத்தோட ஆரங்கள் பாருங்கள். இதோட ஆரம் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் சின்ன வட்டத்துக்கு. இது பெரிய வட்டத்தினுடைய ஆரம் பார்த்தீங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நாணின் நீளம். இதோருக்கு இல்லையா அந்த நானோட நீளம். இது பாருங்கள் 90 டிகிரி வந்துடும். அப்போ கர்ணம் 5, ஒரு பக்கம் 4. ஏற்கனவே இப்போ முன்னாடி செகண்ட் கொஸ்டின் செஞ்ச மாதிரி தான். 5 ஸ்கொயர் 25, 4 ஸ்கொயர் 16, 25ல் 16 போயிடுச்சுன்னா 9. 9க்கு ரூட் எடுக்கிறோம். அதாவது 9 எதனுடைய ஸ்கொயர்னு பார்த்தோன்னா 3ஓட ஸ்கொயர். அப்போ இந்த பாதி என்ன வந்துடும்னா 3. இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ இது 3னா இதுவும் 3ஆக இருக்கும். அப்போ 3 + 3 என்னவாயிடும் அப்படின்னா 6 சென்டிமீட்டர் தான் இந்த தொடுகோட்டோட நீளமாக இருக்கும். அந்த நானுடைய நீளம். நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 மட்டும் கண்டுபிடிச்சி டக்குன்னு 3ன்னு எங்கன்னா ஆன்சர் இருந்துச்சுன்னா அதை போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் இது பாதி தான் 3. அப்போ இது ஒரு 3ன்னு சேரும்போது 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களாம்மா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடுகோடை வச்ச கொஷின்ஸ். 15வது கேள்வியும் பாருங்கள். அதே மாதிரி வட்டத்தின் மையத்திலிருந்து 25 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள பி என்ற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோட்டின் நீளம் 24 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் ஆரம். இப்படி ஒரு வட்டம் இருக்குது. இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய 25 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்கிற புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு ஒரு தொடுகோடு வரைகிறோம். அந்த தொடுகோட்டோட நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 24 சென்டிமீட்டர். அப்படின்னா அந்த வட்டத்தோட ஆரம் என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். இங்கே 90 டிகிரின்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ பிதாகரஸ் தேற்றம் படி 25 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 625. இந்த பக்கம் 24 ஸ்கொயர் பண்ணோன்னா 576. அந்த ஸ்கொயர்லாம் தெரிஞ்சிருக்கணும் கரெக்டாக.
மைனஸ் பண்ணோன்னா 49. அப்போ 49க்கு ரூட் எடுக்கிறோம். 49 இதோட ஸ்கொயர் அப்படின்னா 7ஓட ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 7 சென்டிமீட்டர். நம்ம புரியுதா? இந்த 5 கேள்விகளுமே எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிதாகரஸ் தேற்றத்தை பேஸ் பண்ணி தொடுகோடு சம்ஸ் வருது இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ செகண்ட் கிரேட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் வடிவியல் டாப்பிக்லேருந்து நிச்சயமாக 2 இல்லைனா 3 கேள்விகள் வரும். ஏற்கனவே நம்ம 6th 7th வடிவியல் டாப்பிக்கில் தனித்தனி வீடியோஸ் போட்டிருக்கோம். இதையும் இந்த ரெகுலராக சொல்லிட்டு இருக்க இந்த கொஷின்ஸையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், இந்த டாப்பிக்கில் எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ.